சொல்லியிருக்காரு. களத்துல இருக்கவங்களை பத்தி பேசுவோம், நம்ம களத்துல இல்லாதவங்க பேசுறாரு. அது களத்துல இருக்கிறவங்க, ஈரோடு கடப்பாறை களத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சுல, அங்க வந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோடு கடப்பாறை பெரியார்னு யாரை சொன்னாருன்னு ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேக்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பின்லாம் சொல்லிட்டு என்னடா? துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலே செயல்பாடு வந்து தேர்தலை முன்னெடுத்த பல்வேறு நிலைகளை விழிப்புணர்வு பண்றாங்க. அதே நேரத்தில் பணப்பட்டுவாடாங்கிற விஷயத்துல தொலைவிடமா இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு. தம்பிக்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வா பண்றாங்கன்னு சொன்னீங்க. பல்வேறு இதுல விழிப்புணர்வு ஒன்னு சொல்லுங்க. விழிப்புணர்வா பணம் கொடுக்கறாங்க வாக்குக்குன்னு தெரியுது. யார் தடுப்பா? அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது. இப்ப யார் தடுப்பா? இதே பாரதிய ஜனதா பீகார்ல கொடுத்துச்சா இல்லையா? குடும்ப தலைவிக்கு 10,000 வங்கியில போட்டுச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல காசு கொடுத்துச்சா இல்லையா? அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும்? இங்க வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து செத்து போயிடும். அது பேச்சு கிடையாது. அது இங்க ஒரு தொகுதி எவ்வளவு வேலை? 50 கோடி வாங்கிறது. மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெற்று வாக்கா மாத்துறது இல்ல, வாக்கை பெறுவதல்ல, வாங்குவது, விலை கொடுத்து வாங்குவது. அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் தான் இருக்கும், ஜனநாயகம் இருக்காது. அது லாப தேவை தான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. அதை போய் இதை பேசி பயன் இல்லை. இப்போ வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு அது வந்து விளம்பரப்படுத்துது, பதாகையை வைக்குது. அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணுது. வாங்கும்போது அதை கொடுக்கும்போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்கா? இதுவரை சிறைப்படுத்தியிருக்கா? சரி, நான் கேட்கிறேன். கடந்த முறை தஞ்சாவூர்லயும் ஆர்கே நகர்லயும் அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனால தேர்தலை இடைநிறுத்தம் செய்யறோம்னு சொல்லிச்சு. அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுது. அப்ப குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வருது. அதிகப்படியா கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க, மறுபடியும் தேர்தலை வச்சீங்க. எவர் காசு கொடுத்தாருன்னு தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வென்றுட்டாப்ல. அப்ப இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயன் ஏதாவது இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற வரை கண்டு உணர்ந்தால் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடைன்னு போட்டீங்கன்னா இந்த முறை ஒழிஞ்சிரும். நீங்க அதை விட்டுட்டு பறக்கும் படை, பரதேசி படை, இந்த படைன்னு உணர்ந்து நடுச்சாலையில் நிறுத்திக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போறவன், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அழைச்சிட்டு வர போறவன், வீட்டுக்கு காய்கறி வாங்க போறவன் மறிச்சு காசை பறிச்சுக்கிறது. அங்க தொகுதிகள் அவன் கணக்கு இல்லாம கொடுத்துக்கிட்டு இருப்பான். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதை போய் பேசி இல்லை, நீங்க சொன்னீங்களே மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கறது, அதுக்கு சொல்றேன். அது வந்து அவங்களுக்கு வழக்கமாக தானே. இப்ப சிறுநீரக திருட்ட வந்து முறைகேடுன்னு சொல்லணும். இப்ப வந்து வாக்குக்கு காசை வந்து வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும். இப்ப மாத்திக்கிற வேண்டியதானே. இலவசத்தை ஏன் சொல்லணும்? இலவசம் அது எல்லாரும் திட்டுறாங்க. அப்ப விலை இல்லா அது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 99 நாள் கூட்டல் 1ன்னு வச்சுக்கிற வேண்டியது.